பட்டா லோனா? பட்டா அளவாங்கு. அப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான சீரீஸுங்க. எப்பயுமே இண்டோர்லேயே தான் ஷூட் பண்ணுவோம். இன்னைக்கு ஏன் அவுட்டோர் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு சித்திரை 1 பிறந்திருக்கு இல்லையா? இந்த வருஷம் உங்களுடைய கனவு வேலை எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலுமே நல்லா க்ரோ ஆகணும், நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் விஷ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, இன்னைக்கு சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா, மரம் இப்போ உங்களுக்கு தெரியும் வெயில் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ மரம் நடுறவங்களுக்கு நம்ம இந்த ஏப்ரல் 14 ஆரம்பிக்கிறோம். இதை 14% யார் உங்களோட இடத்துல, உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் அதில் நடுங்க ஒரு செடி, இல்லை நிறைய இருந்துச்சுன்னா மரம், அந்த மாதிரி நட்டிங்க அப்படின்னா 14% உங்களுக்கு நம்மளோட எல்லா கோர்ஸ்லையும் ஆஃபர் கிடைக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோங்க. நம்ம லைவாக நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு அவுட்டரில் வந்திருக்கிறோம். ஸோ என்னோட ஃப்ரெண்டோடைய இடம், நம்ம பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ 14% ஆஃபர். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஸ்கிரைபாக போனீங்கன்னா 50% ஆஃபர்னு சொல்லியிருக்கிறோம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் ஸ்கிரைபாக போனீங்கன்னா 50%. ஏன்னா ரொம்ப ஹெல்ப்பே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்றதால அப்படி சொன்னோம். ஸோ அதுக்கு அடுத்து இது நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம அப்படியே ப்ராக்டிக்கலாக என்ன இதில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு, நானும் ரொம்பலாம் பண்ணதில்லை, ஆல்ரெடி ஒரு வாட்டி தான் நட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் டைம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் ஒரு 2 மரம் இப்போ ஃபங்க்ஷன் டைம்ன்றதுனால நிறைய இந்த தாம்பூல பையிலே நிறைய பேர் தர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து தான் ஒரு 2 மரம் நடப்போகிறோம். ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னுடைய ஃப்ரெண்ட் ரங்கராஜ் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ எஜுகேஷன் லைனில் தான் இருக்கார் அவருமே. அண்ட் பின்னாடி ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருப்பீங்க, யார் அது? ஸோ இவங்க தான் என்னோட ஒய்ஃபு சக்தி பிரியா. ஒரு ஹாய் சொல்லியிருப்பா. ஹாய். அண்ட் அவர் தான் என் பையன் மகிழன். ஓகேவா? சார் சொல்லுவேன்ல உங்ககிட்ட, என்னோட ஒய்ஃப்மே இந்தியன் பேங்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐபிபிஎஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க தான். ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக வந்துட்டோங்க. ஓகேவா? ஒரு ட்ரிப் மாதிரி வந்துட்டோம். ஓகே சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ்பிரன்ஸ் இதில் என்ன, ஃபஸ்ட்டு ஃப்ளாட் அவங்களே பண்ணிட்டாங்க. நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னோம், அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ என்னடா நீ எனக்கு அசிஸ்ட் பண்ணு. ஓகே, அதாவது ஒரு அடி நோண்டுமா? ஓகே, எஸ். கையால எடுத்துருவா. இல்ல வேறு வரைக்கும் போதும். ஓகே 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 ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக ஆல்ரெடி இங்கே வயல் எல்லாமே இருக்கிறதுனால இந்த நிலமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வெட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் அவுட்டராக சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே போய் உங்களுக்கு ஒரு மரம் உங்களால் கண்காணிக்க முடியுமோ, அடிக்கடி போய் செக் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி இடமா சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்படி குத்தி இந்த ஸ்பேஸ் உருவாக்கிட்டு அப்புறம் கையால் எடுத்துக்கலாம். ஓகே, இது என்ன சாயில்ரா? ரெட் சாயில் மாதிரி இல்லை, அலுவியல் சாயில் மாதிரி. அலுவியல். ஓகே, இந்த கை கழுவிக்கிறேன் அதில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது ஒரு அடி இறங்குறாரு. ஒரு அடி ஃபுல்லாக நோண்டி இருக்கிறோம். நோண்டி இப்போ இதில் அப்போ தான் ஸ்ட்ராங்காக உள்ளே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 2 கண்ணு இருக்கு. இது சின்னது தேக்கு தானே, சின்னது தேக்கு. இது ஒதிய மரம் அப்படின்ற மரம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வைக்க போகிறோம், தேக்கு மரம். ஓகே, அதான் கொஞ்சம் பெருசாக தான் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே கைட்டிடலாம்ல, எதுவும் அவ்வளோதான். மண்ணை தள்ளிட்டு ஹைட்டுக்கு வந்துச்சு. இதில் இப்போ இருக்கட்டும். சரி, இவ்வளோதான். இது நீங்கள் கடையில் கூட நர்சரியில் கூட வாங்கிக்கலாம். வாங்கி உங்களுக்கு என்ன மரம் தேவைப்படுதோ வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். தள்ளிவிடவா? இப்போ ஹைட் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மண்ணை கொஞ்சம் ரொப்புறோம். இப்போ இந்த அளவு இருக்குது. இப்போ வச்சா இந்த அளவு வரும். போதுமா? ஏன்னா உள்ள மூழ்கிண்டா, இந்த அளவு மூழ்கிடுது. ஓகே, மகிழ நிறையாப்பா பாப்பட்டு வா. சரி சரி சரி, அவர் இன்னைக்கு கொஞ்சம் கிராங்கியா இருக்காரு, ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, வைக்கலாமா? சூப்பர். சரி, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். இவ்வளோ இருக்குல்ல, இது நல்லா இருக்குது. ஈவனா ரொப்பணும். இப்போ
இப்போ இது எக்ஸ்ட்ரா மண் மேலே வந்து அடைஞ்சிருச்சுன்னா அடையாதா? இன்னும் கொஞ்சம் ஹைட் வச்சு தண்ணி ஊற்ற ஊற்ற உள்ளே இறங்கிடும். தண்ணி ஊற்றுவாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த 14% ஆஃபர் கிளைம் பண்ணணும்னா சரி, இது இப்போ ஆஃபருக்குன்னு பண்ணாதீங்க, எல்லாருமே பண்ணி எடுத்தால் நம்ம எல்லாத்துலேயும் ஒரு போஸ்ட் மாதிரி அழகாக நம்ம கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணலாம். இல்லை 14% ஆஃபர் அவைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவாக அனுப்புங்க, ஓகேவா? ஏன்னா நீங்கள் பண்ணுறதே ஏதோ ஒரு சின்ன ஒரு ரீல் மாதிரி எடுத்து எனக்கு நீங்கள் செடியோ மரமோ நட்டதுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி ஆஃபர் அதை வந்து கொடுக்கலான்றதை நம்ம வந்து பேசிக்கலாம், சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கேக் இஸ் ரெடி, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் டேப் பண்ணணும். ஓகே ஓகே, புரியுது புரியுது, டெக்னிக்கலாக சொல்கிறியடா. ஓகே, ஃபஸ்ட்டு ஊற்றிடணும். அங்கே வச்ச தேக்கு இங்கே இருக்கிறது வந்து இன்னும் பேர் கண்டுபிடிக்கணும். அது வளர்ந்தா கண்டுபிடிச்சிடலாம்ல? ஓ ஆமாம், அதுதான் இப்போ பிரச்சனை. ஓ, எலக்ட்ரிக்கல் லைனுக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே ஓகே. பட்டா லோனா? பட்டா லோன். அப்பா, இதெல்லாம் எப்படி அதுவா வளர்ந்ததா இல்லை நீங்களும் இது மாதிரி தான் நட்டீங்களா? இதெல்லாம் இதெல்லாம் நட்டது நட்டது பதிவு போட்டு நட்டது சும்மா நேரலுக்காக. இது என்ன மரம் பேர் சொல்லுங்க? பூவரசம் பிபிலாம் சொல்றாங்க. அதுவா பிபி செய்யற மரம்? அந்த இலையில பிபி அது செஞ்சா நல்லாதான். எப்படி அது? ஓ, மேல காக்காக்கு வர மாதிரி அப்படி போடுறாங்க. அப்படி போட உள்ள வைக்க போகுது. பூரா மாடு மேய்ச்சி. ஆமா, மாடு போதும். அப்படியே எடுக்கணும்.